சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகள், செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், பெருந்தலைவர் காமராஜர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார், இல்ல திருவிக்கா, யாராவது பாருங்க, நீங்க இப்படி ஏதாவது பேசி பார்த்திருக்கீங்களா பாருங்க. யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம், இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்க. திவான் பகதூர், ரெட்டமலை சீனிவாசன், அப்படி அப்படி அப்படியாவது இருக்கா? சீனிவாசன், வாவுசி, மாப்போசி, ஏதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி வித்துக்கிட்டு இருப்பான். அப்ப நமக்கு ஒரு வெறிம்பர் மாதிரி இவர்களை தந்தை பெரியார். இப்ப கலைஞர், கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது, கலைஞர். ஆனால் இவர்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசியனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி எங்களிலும் எண்ணிக்கை குறைவான 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழுகிற போது 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசியனத்தின் மக்கள், உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள், நாங்கள் ஒரு நாடடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம், வரலாற்று பெருமை, வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்திலே நின்று போராடிய எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை, பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள், அப்படி சொல்றதில்லையே நீங்க மற்றவர்களை. என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லுவேன். நாங்க சொல்ல வைப்போம், வைப்போம். ஒவ்வொன்றும் இந்த திராவிடர்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வீழ்த்தினார்கள். 1 2 இல்ல. ஜிஎஸ்டி விதிச்சது யாரு? காங்கிரஸ். விதிக்கும் போது கூட இருந்தது யாரு? திமுக. நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. என்ஐஏ, இந்த என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்து கையெழுத்திட்டது யாரு? திமுக. எல்லா நச்சு திட்டமும் இவர்கள் தான். தஞ்சை நன்றாக செழிப்பாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை. தமிழ்நாடு செழிப்பாக விளைந்தால் இந்தியாவில் பஞ்சமில்லை. அவ்வளவு நஞ்ச நிலம் நிறைந்த வளங்கொழிக்கும் பூமியை ஒரு 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 பெட்ரோல் இதாக இந்த மீத்தேன் எடுக்கிறதாக மாற்றியவர்கள்